இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கன்னடத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஐ எம் காட் அப்படின்ற ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதோட வல்லினை பத்தி சொல்லணும் அப்படின்னா, மர்மமான முறையில பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கொலை செய்யப்பட்டு அவங்க தீயிட்டு கொளுத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் போலீஸ்காரங்களுக்கு கிடைக்குது. தேட ஆரம்பிச்சவங்களுக்கு இது ஒரு சீரியல் கில்லிங் பேட்டர்ன் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கான காரணம் என்ன, அந்த சீரியல் கில்லர் யார் அப்படின்றத தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வேற லெவல்ல ஒரு ட்விஸ்ட், அதாவது அவங்களுக்கு கிடையாது நம்மளுக்கும் ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க. அதை கண்டிப்பா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. அப்படி என்ன அந்த ட்விஸ்ட் அப்படின்றத நாம இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு முகம் தெரியாத லேடி நள்ளிரவுல அவங்க சாப்பிடணும் அப்படின்றதுக்காக பழத்தை எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து ஒரு மர்ம நபர் இவங்களை பார்த்து, அதாவது இவங்க பின்னாடி நின்னுகிட்டே இருக்க மாதிரி காமிக்க கிட்ட நெருங்க ஆரம்பிக்கிறார். இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. கட் பண்ணி ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா காலேஜ்ல ஒரு கெத்தா சுத்திட்டு இருக்காரு. அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் இவர்கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொன்னா போதும், யாரா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் அடிச்சு அதை சால்வ் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவருக்கு அழகான ஒரு காதலி இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு காலேஜ் ஹவர்ஸ்ல எங்களோட கிளாஸ் ரூம் மொத்தத்தையும் சாத்திக்கிட்டு ரொமான்ஸ்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்க பசங்க எல்லாருமே வெளியில நிற்கிறாங்க. இதை ஒரு லெக்சரர் பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது உள்ள இருக்கிறது ஹீரோ தான் அப்படின்றது தெரிஞ்சதோ அவருக்குள்ள ஒரு பயம் அமைதியாயிட்டான். ஹீரோவோ கிளாஸ் பசங்க வந்துட்டாங்க, வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி காதலியை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து சந்தோஷமா கிளம்பிக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோட அப்பாவை பிரின்சிபல் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களோட பையன் மட்டும் இந்த காலேஜ்ல டாப்பரா இல்லன்னு வைக்கல, இந்நேரம் உங்க பையனை வீட்டுக்கு அமைச்சிருப்போம், படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. அவனை ஏதாவது கேட்டு பிரச்சனை வந்தா பரவாயில்ல, அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் ஏதாவது பண்ணாம வந்துட்டாங்க இல்ல அது ஸ்டடீஸ்ல கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா அதை லெக்சரர் கேட்கும் போது அவங்கள கை வாங்கிட்டு போறான். அது எங்க பார்த்தாலும் அந்த பொண்ணு கூட வளைஞ்சு குழஞ்சி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இது ஒரு கட்டத்துக்கு மேல எங்களால தாங்கவே முடியல. இதை நீங்க தான் எப்படியாவது உங்களோட பையன் கிட்ட சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த பொண்ணு கூட அவன் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் மீறிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல அப்பாக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அவன் ரொம்ப ஷார்ட் டெம்பரா இருக்கான். சரியான நேரம் பார்த்து நான் அவன் கிட்ட சொல்றேன் சார், நான் பண்ண எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வெளியில போக தன்னோட பையன் அந்த பொண்ணோட ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. மனசுடைஞ்சு போய் வீட்டுக்கு போக கட் பண்ணா ஹீரோட பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் எப்படி மலர ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, ஹீரோ முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி பயங்கரமான ரக்கட் பாய் தான் இல்லையா. நிறைய சண்டைகளை வலிக்கிறது உண்டு, போற போக்குல எல்லாரும் அடிக்கிறது உண்டு அப்படின்ற மாதிரி இவரோட காலேஜ் லைஃப் போக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த அவங்க முதல்ல பாக்குறாங்க. ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட ஆரம்பிக்குது. அவர் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது காதெல்லாம் மாறாம நின்றுகிட்டே இருக்க இவங்க ஒரு படி மேல போய் அவர் ஹேக் பண்ணி தன்னோட காதலை வெளிப்படுத்த அவரு இதை ஏத்துக்கிறார் அப்படின்றத ஒரு பாடல் மூலமா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாடல் முடியும் போது இவங்க நரம்பும் சதையுமா ஒட்டி பெனஞ்சு போயிடுறாங்க. அதாவது அளவு கடந்த காதல்ல மூழ்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிச்சிட்டு ஹீரோ வீட்டுக்கு போக வீட்டுக்கு வெளியில ஒரு நபர் படுத்துக்கிட்டு இருக்காரு. அவரை ஹீரோ இக்னோர் பண்ணிட்டு உள்ள போறாரு. அப்பா அம்மா ரெண்டு பேரும் காலேஜ்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அந்த பொண்ணு கூட இவ்வளவு க்ளோஸா பப்ளிக்ல என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேடா அப்படின்னு நம்மலாம் சொல்ல பயங்கர கடுப்பாக்குறாரு. இதுக்குத்தான் நான் வீட்டுக்கே வரதில்லை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு தன்னோட ரூமுக்குள்ள போய் கதவு சாத்திக்கிறாரு. அப்படியே கட் பண்ண ஒரு மர்ம நபர்னு காமிச்சாங்க இல்லையா, அதாவது அந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நபர் மாஸ்க் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஒரு பெண்ணை கொடூரமான முறையில கொலை பண்றான். அந்த பெண்ணோட ஆள் காட்டி விரல் இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பெண்ணை தீயிட்டு கொளுத்துறா அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி ஹீரோ கிட்டே போக ஆரம்பிக்குது. சோ வீட்டுல அப்படி சொல்லிட்டாங்க, இனிமேல் அதாவது பார்த்து நடந்துக்கணும் அப்படின்ற தாட்டோட அம்மா கிட்ட பேசிட்டு வெளியே கிளம்பும் போது ஒரு வயசான நபர் இவங்களோட வீட்டை தாண்டி போறாரு. அப்படி போகும்போது ஹீரோவோட அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா இவருக்கு கோர்ட்ல ஏதோ ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கு போல, அதுக்காக போய்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க தெரியப்படுத்திட்டு அப்படியே கட் பண்ணி ஹீரோ கிட்ட போகுது. சோ ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா விளையாடிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் வராங்க. வழக்கம் போல இவர் மேல உட்காந்து இவர் மேல ரொமான்டிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கு. மேபி நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது கரெக்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்ல அவங்களால இதை ஏத்துக்கவே முடியல. வீட்டுல என்ன சொன்னா நமக்கு என்னடா, உனக்கு இது பிடிச்சிருக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கு, நம்ம யாரை பத்தியும் கவலைப்பட வேணாமே, என்னடா இது மாதிரி புதுசா பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கோபமா அங்க இருந்து கிளம்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ காலேஜுக்கு போறாரு. அங்க இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இவர் இந்த மாதிரி நெருக்கமா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டார் இல்லையா, இதனால அவங்க இவர் வெறுப்பேத்தணும் அப்படின்றதுக்காக வேற ஒருத்தர் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பாக்குறாரு, பயங்கர கோபம் அடைகிறாரு. அந்த நபரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க உடனே ஹீரோயின் ஓடி போய் உன்னை வெறுப்பேத்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன், இது இன்டென்ஷனலா பண்ண கிடையாதுன்னு சொல்ல அவரால் இதை ஏத்துக்கவே முடியல. அந்த சமயம்னு பார்த்து இவரோட நண்பரை யாரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ ஹீரோயின் மேல இருக்க மொத்த கோபத்தையும் இவர் ஓடி போய் தன்னோட நண்பன் அடிச்சாலியா அவன் மேல கொட்டி தீத்துக்கிட்டே இருக்க. இத்தோட முடிவுல என்னோட நண்பர்களா இருந்தாலும் சரி, என்னோட காதலியா இருந்தாலும்
சரி என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எனக்கு சொந்தமானவங்க. சோ என்ன தாண்டி யாரும் அவங்கள தொட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சிம்பாலிக்கா இங்க தன்னோட காதலி கிட்ட கோச்சிட்டு போக அப்படியே கட் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு இவரோட நண்பர்களோட பயங்கரமா உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் நிறைய முறை கால் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இவர் எடுக்கிறதா தெரியல. அண்ட் போக போக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, நான் அப்படி பேசிட்டு வந்திருக்க கூடாதுல்ல, தப்புதான் இல்ல, அப்பயே வேணா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்துருவாடான்னு பேசிக்கிட்டே இருக்க அவங்க இவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. டே நான் எல்லாமே வேணும்னு பண்ண கிடையாது, இதை இவ்வளவு பெருசா எடுத்து பண்ண எதிர்பார்க்கல, நான் மன்னிச்சிருடான்னு கேட்கும் போது அவரும் இதை ஏத்துக்கிறாரு. தான் பண்ண விஷயங்களுக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அனியத்தோட முடிவுல கார்ல உட்காந்து ஒன்னா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா ஹீரோக்கு அவரோட ஃபியூச்சர்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது எப்படி இருக்கணும் அப்படின்னா இவரோட அம்மா அப்பா அது இவர் காதலிய கல்யாணம் பண்ணிட்டு இவங்களுக்கு அழகான ஒரு குழந்தை, இந்த 5 பேரும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கை அதாவது அந்த நாள் எப்ப அமைய போகுதுன்ற மாதிரி நான் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்க அப்படின்ற விஷயத்த அழகா அவங்க கிட்ட வெளிப்படுத்தும் போது அப்படியே இன்னொரு பக்கம் அந்த சீரியல் கில்லர் இருக்கா இல்லையா அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. வழக்கம் போல ஒரு பொண்ணு தேர்ந்தெடுத்து அந்த பொண்ணோட ஆள்காட்டி விரல கட் பண்ணி அந்த பொண்ணு உயிரோட இருக்கும்போதே தீட்டு கொளுத்த ஆரம்பிக்கிற. அவங்க வலியால துடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அதை எல்லாத்தையும் பார்த்து அனுபவிச்சுக்கிட்டே அவங்களோட ரத்தத்தால ஐ எம் காட் அப்படின்ற ஒரு வாக்கியம் அதை எழுதிட்டு அவங்க சாகுற வரைக்கும் அங்க நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணா இந்த விஷயம் ஒரு 2 போலீஸ்காரங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சீனியர் ஆபீசர் கூப்பிடுறாரு. இது வரைக்கும் இந்த கேஸ்ல நீங்க என்ன விசாரிச்சீங்கன்னு கேட்கும் போது ஒண்ணுமே கிடைக்கல, க்ளூ இல்லாததால குழம்பி போயிருக்காங்க. சோ இது ஒரு சீரியல் கில்லிங் பேட்டர்னா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருந்ததா ஒண்ணுமே பண்ண முடியாது, இதுக்கான டைம் தான் அதிகரிச்சுக்கிட்டே போவோம். வேணா ஒண்ணு பண்ணுங்க, பரத் அப்படின்ற மாதிரி ஒரு ஆபீசர் சஸ்பென்ஷன்ல இருக்கா இல்லையா அவரை கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கேஸுக்கு உங்களுக்கு கரெக்டா இருப்பாருன்னு சொல்ல இந்த விஷயத்த இப்ப பாத்துக்கிட்டு இருக்க நபருக்கு இது ஒரு மாதிரி இருந்தாலும் வேற வழி இல்லாததால அதை பார்க்கணும்னு போக அது கூடவே இவர் கூட ஒரு லேடி போலீஸ் இருப்பாங்க. அவங்களே இவர் ஒன் சைடா காதலிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட எப்படியாவது சொல்லணும் அப்படின்ற மாதிரி பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் நமக்கு இங்க காமிச்சிட்டு இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ ரோட்ல போற வரவங்க எல்லாமே தன்னோட பையனை பயங்கர கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வீட்டுல சொல்லிட்டாங்க இல்லையா. இதனால முதல் வேலையா தன்னோட காதலிய இங்க கூட்டு வந்து அப்பா அம்மா 2 பேரும் பாத்துக்கோங்க, நாங்க உங்க கண்ணு முன்னாடிதான் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி மோதிரத்தை எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு அவ்வளவுதான் கல்யாணம் இப்ப ஆல்மோஸ்ட் நடந்த மாதிரி தான் இல்லையா. இனிமேல் பாக்குற எல்லாருமே எங்களை தப்பா பேச மாட்டாங்க, அப்படி தப்பா பேசினாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும், 2 பேருக்கும் இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு, கொஞ்சம் நல்லா கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். சோ இதுக்கு மேல உங்களோட பையன் உங்க பேரை கெடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே போகலான்னு ட்ரை பண்ண அங்க ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து ஹீரோயின் பயந்து போக ஒன்னும் பயப்படாத, அவன் நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு நாய் மாதிரி தான், இவனை பத்தி நான் உங்ககிட்ட இன்னும் சொல்லல, வண்டியில போய்கிட்டே பேசலாமா அப்படின்ற மாதிரி அவனை பத்தின விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பா அம்மா இல்லாம சோத்துக்கு வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் மயக்கம் போட்டு இவங்களோட வாசல் முன்னாடி விழுந்துட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அம்மா இதை பாக்குறாங்க, அவனுக்கு சாப்பாடு போட்டு உதவ ஆரம்பிக்கிறாங்க. அன்னில இருந்து இன்ன வரைக்கும் இவன் எங்க வீட்டுல தான் இருக்கான். அது ஒரு நாள் அம்மாவை காய்கறி கடைக்காரன் தப்பா பேசிட்டா அப்படின்றதுக்காக அவனை விரட்டி அடிச்சுக்கிட்டே இருந்தா. அன்னில இருந்து இன்ன வரைக்கும் அம்மா கிட்ட யாரும் பேசுறது கூட பயப்படுவாங்க. சோ ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு வளர்ப்பு மகன் மாதிரி தான் எங்களோட வீட்டுல இருக்கான்னு பேசிட்டு போய்கிட்டே இருக்கும்போது இவரோட கசின் எதிரில கார்ல வந்து நிக்கிறாரு. இவரை பார்த்துதான் பேச ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா கசின் பாத்தீங்கன்னா கனடால தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு 3 மாசம் லீவ்ல தான் இங்க வந்திருக்கும். சோ இதனால ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு இவர் அங்க இருந்து கிளம்பும் போது இவரோட ஃபேமிலிக்கும் ஹீரோவோட ஃபேமிலிக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அது என்ன அப்படின்றது நமக்கு தெளிவுபடுத்த ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல 2 ஃபேமிலி ஒன்னா தான் இருந்திருக்கும். ஹீரோவோட அப்பா இருக்கா இல்லையா, அவரோட அப்பா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக குடும்பமே வேணாம் அப்படின்ற மாதிரி பிரிஞ்சு வந்துட்டு இருப்பாரு. அண்ட் இவரோட ஃபேமிலிக்கு நிறைய சொத்துக்கள்லாம் இருக்கும். அது எதுவுமே ஹீரோவோட அப்பா ஏத்துக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இதனால இந்த சொத்துக்கள் எல்லாமே இந்த வாரிசுகளுக்கு போக ஆரம்பிச்சு அவங்க இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவரோட காதலை கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஆபீசர் கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ சீரியல் கில்லர் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு புது போலீஸ் உள்ள வந்திருக்காரு இல்லையா, அவரோட பேர் பரத் அப்படின்றது. அந்த மனுஷன் கமிஷனர் ஆபீஸ் கிட்ட டீடைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்க பாதாள நீர்வீழ்ச்சி அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தன்னோட மனைவி தற்கொலை பண்ணிக்க போற அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டா. சார் நீங்க தான் ஏதாவது பண்ணியாகணும்னு சொல்ல இவர் போறாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. உன்னோட மனைவி யார் கூடிய ஓடி போயிட்டாளா, அது எதனால தெரியுமா, அந்த நீர்வீழ்ச்சியில இது வரைக்கும் விழுந்தவங்களோட பணத்தை ரெஸ்கியூ பண்ணதே கிடையாது, இது அவரோட மனைவிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் இறந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி போர்ட்ரைலோட இங்க இருந்து ஓடி போயிட்டா. சோ நீ உன்னோட வேலையை பாக்குறது நல்லது அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு கமிஷனரை போய் சந்திக்கிறாரு. அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு. ஏற்கனவே 2 கொலைகள் நடந்துச்சு இல்லையா, இன்னொரு கொலை நடக்க கூடாது அப்படின்றதுக்காக மும்முரமா இந்த வேலைகள்ல இறங்க ஆரம்பிக்க அதே சமயத்துல இந்த சைடு ஹீரோ கிட்ட போக ஆரம்பிச்சு தன்னோட காதலியோட மாலுக்கு போறாரு. ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி காதலிய கண்டுக்காம அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த சமயம்
பார்த்து இவரோட காதலிய ஒரு நபர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவங்க இதை பார்த்து தன்னோட காதலனை வெறுப்பேத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்களை பண்ண போக அது எதிர்மறையா, அதாவது இவங்களுக்கு எதிராக போய் முடிய ஆரம்பிக்குது. அந்த நபரும் தன்னோட காதலிய கேவலமான வார்த்தைகளால பேசிட்டு போக இது நேரம் வரைக்கும் அமைதியா இருந்த மனுஷன் இந்த சமயத்துல இருந்து பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. அங்க இருக்க எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் ஹீரோட நண்பர் ஓடி வராரு. அங்க இருக்க எல்லாத்தையும் தடுத்து விட்டுட்டு, என்ன காரியண்டா நீ பண்ணி வச்சிருக்க, நீ யாரோட தம்பி அடிச்சிருக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள ஒரு பெரிய ரவுடி இருப்பான். அவனோட தம்பி மேல ஹீரோ கை வச்சுட்டான். சோ இதனால ஹீரோவை வேகமா இருந்து கூட்டு போக இன்னொரு பக்கம் காட்பாரா வழக்கம் போல ஒரு பெண் தனிமையில இருக்கும்போது அந்த சீரியல் கில்லர் வந்து அந்த பெண்ணை சாகடிக்கிறான். அந்த தீட்டு கொளுத்தரா அப்படின்ற மாதிரி இருக்கும். போலீஸ்காரங்களுக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. புதுசா இந்த கேஸ சார்ஜ் எடுத்துக்கிட்டார் இல்லையா, அவரும் அந்த இடத்துக்கு போகும்போது இதே பேட்டர்ன்ல ஒரு 3 கொலைகள் கிட்ட நடந்துருச்சு. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க போலீஸ் ஆபீசர்ஸ் கேட்கும்போது இந்த மனுஷன் இதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்களை கொஞ்சமா ரிசர்ச் பண்ணிட்டாரு. அது மூலமா இது 3வது கொலை இல்ல 6வது கொலை அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அதாவது இந்த ஏரியால மட்டும் 3 கொலைகள், வேற ஸ்டேட்ல இன்னும் 2-3 கொலைகள் கிட்ட நடந்திருக்கு. சோ மொத்தமா அந்த சீரியல் கில்லர் எல்லா பெண்களையும் டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்கு. சோ அவன் பெண்களை எப்படி சூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற விவரமும் தெரியல. உடனடியா நம்ம இந்த விஷயங்களை கண்டுபிடிச்சாகணும், இல்லைன்னா அடுத்த கொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க நடந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது இவர் கண்ணு முன்னாடி வந்து போய்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ண அந்த சீரியல் கில்லர் யாரா இருக்கும் அப்படின்ற ஒரு யோசனையோட ஒரு ரேண்டமான பர்சனை காமிக்கிறாங்க. கண்கள் சரியா, அதாவது ஒன்றரை கண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தோற்றத்தோட இருக்க ஒரு நபர் ஜிம்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி செய்யும் போது அங்க நிறைய பெண்கள் எல்லாம் வந்து உடற்பயிற்சி எல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த விஷயத்த பார்த்து ரசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒருவேளை இவர் சீரியல் கில்லரா இருக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட்டை நமக்குள்ள எங்க காமிச்சிட்டு அப்படியே கற்பனை நியூஸ்காரங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. சீரியல் கில்லிங் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால இந்த கேஸ்ல இருக்கா இல்லையா பரத், அவர் மீடியாக்காரங்களுக்கு ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்குறாரு. எவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க சீரியல் கில்லரை பிடிச்சிருவோம். சோ நீங்க இதுல கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ அவர் எக்ஸாம் எல்லாத்தையும் எழுதிட்டு தன்னோட காதலியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக அவங்க இன்னும் எக்ஸாம கம்ப்ளீட் பண்ணல. இதனால நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கிரவுண்ட்ல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய ரவுடி கிட்ட, அதாவது பெரிய ரவுடியோட தம்பியை கை வச்சுட்டு வந்துட்டா இல்லையா, இதனால நிறைய ஆளுங்க, அதாவது கொத்தா வண்டியில இருந்து இறங்கி இவர் கூட சண்டை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இவர் முதல்ல சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல தாங்கவே முடியல, பயங்கரமா அடி வாங்கிட்டே இருக்கு. அங்க இருக்க யாருமே தடுக்கிறதா தெரியல. ஆனா ஹீரோ எல்லாரையும் மிரட்டி தான் வச்சிருப்பா இல்லையா, அவன் அடி வாங்கிட்டு இருக்கா. இதை நம்ம பார்த்து ரசிக்கணும் அப்படின்ற மாதிரி நின்னுகிட்டே இருக்கு. தூரத்துல ஒரு போலீஸ் வண்டி வர மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது பரத் இருக்கா இல்லையா, அவர் வண்டியில வந்துகிட்டே இருக்கு. அங்க ஏதோ சண்டை நடந்துகிட்டு இருக்கு, என்னன்னு போய் பார்த்துட்டு வாப்போ அப்படின்னு ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பி வைக்க அவர் உள்ள போய் பார்க்கும்போது ஹீரோ நிறைய காயங்களோட நின்னுகிட்டு இருக்காரு. அவரை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக அவரோட காதலி நண்பர்கள் எல்லாரும் அங்க வந்து நின்னுகிட்டே இருக்கே, என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்கு, அவன் எதுக்காக போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டு விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இங்க இதுக்கு மேல எதுவும் நடக்க கூடாது. ஐயா வண்டியில தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த விஷயம் தெரியறதுக்குள்ள எல்லாரும் கிளம்பிடுங்கடான்னு மிரட்டிக்கிட்டே இருக்கு. அந்த ரவுடி பசங்க இருக்காங்க இல்லையா, டேய் என்னோட விசிட்டிங் கார்டு உன் பாக்கெட்ல வச்சுக்கோ, இதுக்கு மேல ஏதாவது தகராறு பண்ணணும்னு நினைச்சேன் உன் கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காளே அவளை ரேப் பண்ணி சாகடிச்சு தூக்கி போட்டு போக்கிட்டே இருப்பேன். உன்னோட ரவுடிஸ் எல்லாமே இந்த காலேஜ்குள்ளதான் தம்பி, வெளியில அதெல்லாம் வச்சுக்காதன்னு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போக ஹீரோவோ இங்க அவங்கள பார்த்து நின்னுகிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஒரு வீடியோ சாங் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த வீடியோ சாங்கோட பிளாட் என்ன அப்படின்னா, ஒரு காதலி தன்னையா மாத்திட்டு போயிட்டா, அது பணம் அதிகமா இருக்கவனை தேடி போயிட்டா. சோ இத கான்செப்டா வச்சு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த படம் எடுக்கிற நபரை தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்க. பாடல் நடந்து முடியுது, பேக்கப் எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறாங்க. அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த லேடி அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ண மர்மமான ஒரு நபரால சாகடிக்கப்படுறாங்க. அந்த சீரியல் கில்லிங் பேட்டர்ன்ல இங்க கொலை செய்யப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வரும்போது அந்த படத்தோட டைரக்டர் இருக்கா இல்லையா, அவர் கூட்டுவே சார் இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியும், நீங்க கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு மாதிரி லேப்டாப்ல வீடியோஸ் எல்லாத்தையும் பிளே பண்ணி காமிச்சிட்டு, சார் இந்த கதை என்னோட காதலியோடு, அவ என்னையா மாத்தி வேற ஒருத்தவங்க கூட போயிட்டா, அந்த வேற ஒருத்தன் யாரு தெரியுமா, மினிஸ்டரோட சொந்த பையன் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அது என் படத்துல இருந்த ஹீரோயினா அவளை ரெஃபரன்ஸ் பண்ற மாதிரி தான் வச்சிருந்தேன். இதனால கோவம் அடைஞ்ச அவ தான் இதை பண்ணிருக்கணும், கன்ஃபார்ம் எனக்கு தெரியும் சார்னு சொல்ல நடந்துக்கிறது சீரியல் கில்லிங் பேட்டர்ன். இதுல இவர் ஒரு புது கதை சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவரை இக்னோர் பண்ணிட்டு அங்க இருக்க சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மர்ம நபர் அங்க இருக்கிறத போலீஸ்காரர் கவனிக்கிறார். அவர் இவரை பார்த்து ஓட ஆரம்பிக்க போலீஸ்காரருக்கு சந்தேகமா இருக்கு. அவரை துரத்தி பிடிக்கணும் அப்படின்னு மாதிரி என்னென்னமோ பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கு. முடிவுல அவர் காணாம போயிடுறாரு. ஒன்னும் பண்ண முடியாம போயிடுது. அப்படியே கற்பனை ஜிம்ல இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. வழக்கம் போல அவரோட கண்களை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அங்க இருக்க எல்லா பெண்களையும் பார்த்து ரசிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த ஒரு லேடி கவனிக்கிறாங்க. நான் ஐ டாக்டர் தான், இவன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான் என்ன பார்க்கல அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், இவ்வளவு கேவலமானவனை யார் வேலைக்கு
சேர்த்தா அப்படின்ற மாதிரி அவனை பயங்கரமா தாக்கிட்டு இவங்களோட அண்ணனுக்கு போன் அடிக்கிறாங்க. இப்ப இருக்க அந்த போலீஸ் ஆபீசர் பரத் இருக்கா இல்லையா, அவர் தான் இவங்களோட அண்ணனா இருப்பாரு. சோ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கும் போது அவரு போன அந்த ஜிம் மேனேஜர் கிட்ட கொடுக்க சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, அவன் இந்த இடத்தை விட்டு போயாக்கணும், அப்படி இல்லன்னு வந்து உன் ஜிம்மையை மொத்தமா நாசம் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட அவர் அடிச்சு அந்த வெளியே துரத்துறாரு அப்படின்றத காமிச்சு இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ வழக்கம் போல எக்ஸாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தன்னோட காதலியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக அவங்க இவரை பார்க்காம எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. போன் அடிச்சு பாக்குறாரு, எடுக்கிற மாதிரி தெரியல, பதட்டம் அடைகிறாரு. வண்டி எடுத்துக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட கார் ஒரு இடத்துல நின்று. சோ இதனால என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி உள்ள போய் பார்த்தா அந்த மனுஷனுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இவரோட கசின் இருக்கான் இல்லையா, அவர் தன்னோட கேர்ள் ஃபிரெண்டோட பேசிக்கிட்டு இருக்காரு, அதுவும் கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த இவர் பார்த்ததும் ஏத்துக்கவே முடியல. பயங்கரமா கண்ணு கலங்க ஆரம்பிக்குது. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது புரியாம கேட்கலாமா வேணாமா அப்படின்ற குழப்பத்துல நின்னுகிட்டே இருக்க. அதே சமயம் ஜிம்ல இருந்து துரத்தப்பட்ட அந்த நபர்கிட்டையும் ஒரு தீராத கோபம் உருவாகுது அப்படின்ற விஷயத்த மாத்தி மாத்தி காமிச்சிட்டு இந்த சைடு ஹீரோ கிட்டே வர ஆரம்பிக்குது. என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி உள்ள போறாரு. அங்க இருக்க இவரோட கசினோட சட்டையை பிடிச்சி கேட்கலான்னு போக அப்பதான் இவருக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் முன்னாடியே காதலர்கள். சோ இந்த விஷயத்த ஹீரோ கேள்விப்பட்டது ஷாக்ல நின்னுகிட்டே இருக்கும்போது ஹீரோயினால இதுக்கு மேல இங்க இருந்த ஆபத்து அப்படின்றத உணர்ந்துட்டு அங்க இருந்து போறாங்க. அது இவரோட கசினால இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ ரெண்டு பேருமே, அதாவது இவரோட கசின் கனடா போறதுக்கு முன்னாடி இருந்து இவரோட கசினும் ஹீரோயினும் காதலிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோயின் இந்த காலேஜ்ல சேரும்போது கூட அங்க என்னோட கசின் இருக்கா, அவன் ரொம்ப மோசமானவன், எக்காரணத்தை கொண்டு அவன் மேல உன் பார்வை படவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிதான் இவர் அந்த காலேஜ்ல இவங்களை படிக்க வச்சிருப்பாரு. சோ இவரும் கனடா போய் தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ரெண்டு பேருக்கு நடுவுல இந்த டிஸ்டன்ஸ் ஒன்று உருவாக ஆரம்பிக்குது. இவர் கனடா போய் அங்க ஒரு பெண்ணோட சுத்திக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயம் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு பயங்கர கோபம் அடைகிறாங்க. தன்னோட காதலனை பழி வாங்கி ஆகணும் அப்படின்றக்காக எந்த விஷயத்த பண்ணாத அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போனாரோ அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சு ஹீரோ மேல காதல் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அவர் கூட சுத்த ஆரம்பிக்கிறாங்க. கனடா போயிட்டு இந்த மனுஷன் ரிட்டர்ன் வந்தது ஹீரோவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துல சந்திச்சிருப்பா இல்லையா, அப்ப கூட இந்த லேடி தான் இந்த விஷயங்களை சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட மறைச்சிருப்பாங்க. சோ இதுக்கு மேல மறைக்க முடியாது, எங்களோட வீட்டுல இதை பத்தி பேசியாச்சு, எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை கூட பிக்ஸ் பண்ணியாச்சு, அவன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி பலமுறை முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா, ஆனா நீ அவளை என்ன பண்ணிடுவியோ அப்படின்ற பயத்தாலதான் அவன் மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லும் போது அவருக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. உறைஞ்சு போன மாதிரி நின்றுட்டு நடந்த இந்த எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பாக்குறாரு. சோ உன்னை வெறுப்பேத்தணும் அப்படின்றதுக்காக அவ ஏன் கூட, அதாவது ஏன் வாழ்க்கையில விளையாடிட்டாளா, அவங்க ரெண்டு பேருக்கு நான் ஒரு ஜோக்கர் மாதிரி தெரியல, அவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா, அவ இல்லைன்னா என்னால வாழ முடியாதுன்ட்டா, அவ இல்லாம நான் வாழ்ந்து காட்டுறேன்டா, இனிமேல் அவளை நான் சந்திக்க போறது கிடையாது அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கோபமா போக ஆரம்பிக்கிறாரு. அவங்க மேல இருக்க காதல இருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக நிறைய சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாரு. போதைக்கு அடிமையாகிறாரு அப்படின்ற விஷயத்த இங்க நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல ஜிம்ல அந்த நபர் அடிச்சுட்டாங்க இல்லையா, அந்த லேடி தனிமையில நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த நபரால ஃபாலோ பண்ணப்படுறாங்க. அவங்களோட வீட்டுக்குள்ள இந்த நபர் உள்ள புகுந்து அவங்கள இந்த சீரியல் கில்லிங் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்ன்ல கொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயம் அவங்களோட அண்ணனுக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. இதனால தன்னோட தங்கச்சியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போக வீட்டுக்குள்ள இருந்து போக வர ஆரம்பிக்குது. தங்கச்சியோட அழுகுரல் கேட்க ஆரம்பிக்குது. வேக வேகமா கதை ஓடிச்சுட்டு போய் பார்க்க அந்த சீரியல் கில்லரால இவரோட தங்கச்சி தீயிட்டு கொளுத்தப்பட்டுட்டாங்க. அது எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல ஒரு கையில கிடைக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து அந்த தீயை அணைச்சிட்டு வேக வேகமா ஹாஸ்பிட்டல் கொண்டு போக அவங்களோட அழுகுரல் இவரோட காதை அப்படி துளைக்க ஆரம்பிக்குது. பயங்கர சோகத்துல இருக்கும்போது உடனடியா அந்த சீரியல் கில்லரை நாம பிடிச்சாகணும், அதுக்கு எந்த எல்லைக்கு வேணா போகணும் அப்படின்ற மாதிரி அவர் வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்க இவர் கூடவே, அதாவது பரத் கூடவே எந்த ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காரு, அவர்கிட்ட சீனியர் ஆபீசர், அவன் போற வேகத்தை பார்த்தா கண்டிப்பா அவன் ஏதாவது பண்ணிடுவான்னு தோணுது, நீ அது நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேஸை மறைமுகமா ஃபாலோ பண்ணி ஆகணும், சோ நீ அவனை பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் கிளம்ப ஆரம்பிக்க இந்த சைடு ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. தன்னோட காதலி நிறைய முறை கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எடுக்கல. ஒரு மெசேஜ் ஒன்று வர ஆரம்பிக்குது. அதுல தன்னோட கைகளை ஒரு குடிகாரன் சிகரெட் துண்டை வச்சு சூடு வச்சுட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் நோட்டை அவங்க அனுப்பி விடும்போது வேக வேகமா அவங்கள பாக்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. கையில பாக்குறாரு, சூடுலாம் இருக்கு. இதை யார் பண்ணிருப்பா அப்படின்ற கோபத்தோட எல்லா இடத்துக்கும் போய் இவனா அவனா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது முடிவுலதான் இது யாருமே கிடையாது, ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக தான் அவங்கள வச்சுக்கிட்ட விஷயம் இது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ நான் என்னோட காதலனை வெறுப்பேத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணேன். ஆனா போக போக உன்னோட காதலால அது எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன், உன்னை உண்மையா காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப என்ன டிசிஷன் எடுக்கிறது அப்படின்றது எனக்கு தெரியல. வீட்டுல கல்யாண வேலைகள்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா எனக்கு உன் கூட வாழணும்னு தான் ஆசையா இருக்குன்னு சொல்ல இவர் இதுக்கு மேல நான் ஏமாலியா இருக்க விரும்பல, இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வேக வேகமா வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ ரெண்டு சைடு ரெண்டு விஷயங்கள் காமிக்க
ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த போலீஸ்காரர் தன்னோட தங்கச்சி இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி அந்த சீரியல் கில்லரை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோ வேற ஒரு காதல்ல நம்ம போய் ஆகணும், இதுக்கு வேற ஒரு பெண்களை சந்திச்சாகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பெண்களை சந்திக்கிறாரு. ஆனா எதுவுமே இவருக்கு ஒத்து வரல. எல்லா இடத்துலயும் இவரோட காதலியோட முகமா ஞாபகம் வந்துகிட்டே இருக்க, கஷ்டத்துல தவிக்க ஆரம்பிக்கிறார். அதே சமயத்துல போலீஸ்காரரும் அந்த சீரியல் கில்லரை தேடிக்கிட்டே இருக்கும்போது இவரோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, வலி தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போறாங்க. இன்னும் கொஞ்சம் கோபம் படைறாரு, விரித்தனமா தேடிக்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்டே மறுபடியும் போக ஆரம்பிக்குது. அன்னைக்கு, அதாவது தூங்கி எழுந்துக்கிற அன்னைக்கு தன்னோட காதலுக்கு கல்யாணம் அப்படின்ற விஷயத்த பாக்குறாரு, கவனிக்கிறாரு. பயங்கர சோகம். இதுக்கு மேல அவளை விட்டு என்னால வாழ முடியாது, அவ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால இமேஜினேஷன் கூட பண்ண முடியாதுன்னு இவரோட நண்பர்கள் கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்க, அவனுங்க முடிவுல இந்த கல்யாணத்தை நிறுத்துறோம், உனக்கு அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற தாட்டோட அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க, மறுபடியும் போலீஸ்காரர்கிட்டே போக ஆரம்பிக்குது. அந்த சீரியல் கில்லர் ஒரு இடத்துல பதுங்கி இருக்கா அப்படின்ற ஒரு தகவல் ஆட்டோக்காரன் மூலமா இவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. வேகமா அந்த இடத்துக்கு போக அங்க யாருமே இல்ல. இதனால கோபப்பட்டு அங்க இருந்து போக, அப்பதான் இதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இவர் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி இவர் கூட இருக்க இன்னொரு போலீஸ் ஆபீசர் இருக்கா இல்லையா, அவர் வந்து அந்த சீரியல் கில்லரை பிரிச்சுட்டார் அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு ஹீரோ கிட்ட அந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. இங்க இருக்க எல்லாரும் கல்யாணம் நின்று போச்சு அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுட்டு, மாப்பிள்ள இருக்கான் இல்லையா, அவன் யாருக்கும் தெரியாம கடத்தி வண்டியில போட்டு வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டு விட்டுறாங்க. சோ எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்க்கணும்னு ஹீரோ போக, அங்க அவங்க கல்யாணத்தை நிறுத்த முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம கையெடுத்துக்கிட்ட நிலையில விழுந்து கிடக்குறாங்க அப்படின்ற விஷயத்த பாக்குறாரு. வேகமா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போக அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல, அவங்களை காப்பாத்தியாச்சு அப்படின்ற ஒரு தகவல். அந்த தகவல் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோவோட மனசுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷம். இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரையும் ஒண்ணு திரட்டுறாரு. அவங்க எல்லாரும் முன்னாடியும் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறேன், உனக்கு சம்மதமான கேட்க விட்டா தலையாட்டுறாங்க. இங்க இருக்க எல்லாரும் முன்னாடியும் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஆபீசர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த சீரியல் கில்லரை பிடிச்சி வச்சுட்டாங்க, அவங்க கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு பரத் உள்ள என்றாங்க. அந்த சீரியல் கில்லர் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, ஒரே சூடு. என்னோட தங்கச்சி வந்தா பண்ணா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டா, இதுக்கு மேல இவங்க கிட்ட பேசி என்ன பிரயோஜனம், அதனாலதான் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணா, என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டோம் அப்படின்ற செட்டப்ல மீடியாக்காரங்க முன்னாடி அந்த சீரியல் கில்லரா நாங்க புரிச்சிட்டோம், எல்லா கொலையும் அவன் தான் பண்ண அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டான். அவன் மேற்கொண்டு விசாரிக்கலான்னு கூட்டு போகும்போது தப்பிச்சு ஓடி போனா, வேற வழி இல்லாம அவனை சுட்டு புரிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த விஷயத்த எக்ஸாக்டா இந்த சீரியல் கில்லிங் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரிஜினல் சீரியல் கில்லர் இதை டிவில பாக்குறாரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு ஊருக்குள்ள நிறைய ரவுடிகளை இவர் கடத்தி இருப்பாரு. அந்த விஷயமும் ஊருக்குள்ள பரபரப்பா தான் போய்கிட்டு இருந்தோம். சோ அப்படி புடிச்சு வச்ச ஒரு ரவுடிய கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டு அங்க ஒரு ட்ரெட்மில் இருக்கும், அதுல வேகமா ஓடிக்கிட்டே இருக்கும்போது இந்த முகத்தை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோம். ஆனா அது எங்கன்னு தான் தெரியல. கட் பண்ண நியூஸ் சேனல் எல்லாத்துலயுமே போலீஸோட வெப்சைட் இருக்கும் இல்லையா, அது ஹேக் செய்யப்பட்டு அந்த சீரியல் கில்லர் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான். அந்த மெசேஜ்ல நான் தான் கடவுள், நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்து மூலமாவே அந்த சீரியல் கில்லர் சாக கிடையாது, இவங்க சுட்டது தப்பான ஆள் அப்படின்றது நிரூபணம் ஆயிடுச்சு. இதனால சீனியர் ஆபீசர் வச்சு நீங்க அவனை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசி இருந்திருக்கலாம். உங்களோட தங்கச்சி அவனை கன்ஃபார்ம் பண்ணிட்டா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்க எதுவுமே யோசிக்காம சுட்டுட்டீங்க. மேபி அந்த சீரியல் கில்லிங் பேட்டர்னை இவன் ஏன் பயன்படுத்தி உங்களோட தங்கச்சி அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, ஒரிஜினல் சீரியல் கில்லர் இன்னும் வெளியில இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க மேல இடத்துல இருந்து பயங்கரமான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்கிட்ட எந்த வழியும் கிடையாதுன்னு சொல்ல இந்த குரூப்ல ஒரு லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு புது மெத்தட் எடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இது எல்லாமே சார் வேணும்னே தான் பண்ணாரு, இப்போ அந்த சீரியல் கில்லிங் எல்லாத்தையுமே பண்ணவன் இறந்து போயிட்டான், அவன் தான் அதை பண்ணா அப்படின்ற மாதிரி மீடியாக்காரங்க பரபரப்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. இந்த விஷயம் உண்மையான சீரியல் கில்லரை பயங்கரமா கடுப்பேத்திரும். காரணம் என்ன அப்படின்னா, அவன் பண்ணது எல்லாத்தையுமே வேற ஒருத்தர் கிரெடிட் எடுத்துட்டு போயிட்டா, இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது மாத்தி அமைக்கணும் அப்படின்றதுக்காக அவன் கோவப்பட்டு ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுப்பான். அந்த முடிவு மூலமா நாம பிடிக்கலாம். சோ இதுக்காக தான் இவர் இது எல்லாத்தையும் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இந்த கேஸ்ல இருந்து ஒரு சஸ்பெண்ட் ஆகாம தப்பிச்சலாமே பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல அந்த சீரியல் கில்லரால கொலை நடந்திருக்கு அப்படின்ற தகவல் கிடைக்குது. அங்க போய் விசாரிக்கும் போது கொலை செய்யப்பட்டவங்க 46 வயது மிக்க ஒரு லேடி அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ முதல்ல வயசானவங்களை நோக்கி அவன் டார்கெட் பண்ணிருக்கா அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு மேற்கொண்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இந்த வீட்டோட இறந்து போனவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பெரிய ஆக்டர்ஸோட அம்மா. அது மட்டும் இல்லாம அந்த நடிகைக்கு மினிஸ்டரோட பையன் கூட தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பெரிய இடத்துல அவன் கை வச்சுட்டு போயிருக்கா. இதனால இந்த கேஸை நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சிசிடிவி கேமரா எல்லாமே செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் அந்த சீரியல் கில்லர் அங்க வந்துட்டு போன மாதிரி காட்சிகள் பதிவாயிருக்கு. ஆனா அவரோட முகம் பதிவாகல. இதனால என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க, அவன் கரெக்டா ரிட்டன் அந்த கேமரா முன்னாடி வந்து அவனோட முகத்தை காமிக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷாக்கு. அந்த நடிகையும் வேகமா வந்து இது தேவாதான அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்கா இல்லையா, அவரோட பேரை சொல்லும் போது அந்த நடிகை
வரைக்கும் யார் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அங்க நடிகையா இருக்காங்க. சோ இங்க என்ன நடக்குது அப்படின்ற ஒரு குழப்பத்தோட சின்னதா ஒரு விஷயத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த 46 வயது மிக்க லேடியை கொலை பண்ணாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த விஷயத்த பண்ணது ஹீரோ தான். சோ மொட்டை எல்லாமே அடிச்சுக்கிட்டு ஏற்கனவே பரிச்சயமான முகம் மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க இல்லையா, அது ஹீரோ தான். அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள என்ன அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா, அந்த குழப்பத்தோட இங்க கதைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்ததோ, அத்தை எப்படி இருக்கீங்க, உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா வாழலாம் நினைச்சா, ஆனா அது அப்படி நடக்கவே இல்லை. உங்களோட பொண்ணால இழந்தது கொஞ்சமா நஞ்சமா என்னோட ஃபேமிலி மொத்தமா போயிடுச்சு இல்லையா, இதுக்கெல்லாம் நீங்க தானே காரணம்னு சொல்ல, ஐயா உங்களோட ஃபேமிலி ஒரு விபத்துல இறந்து போயிட்டாங்க, அதுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நீ இறந்து போயிட்ட அப்படின்ற மாதிரி என்னோட பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கடந்து ஒரு வருஷத்தை தாண்டி போயிட்டா. இப்ப திடீர்னு நீ வந்து நிக்கிறது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆச்சரியமா இருக்குல்ல, அந்த ஆச்சரியத்தோட உன்னை போட்டு தள்ளணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்கள கொலை பண்ணணும்னு போக ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டு இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா அழகு இருக்கு அப்படின்னு தானே என் பொண்ணை காதலிச்ச, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், பணக்காரங்க கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தது தப்பா, குறுக்குல நீ வந்து என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டியாடான்னு சொல்ல, ஆமா நான் அழகை பார்த்துதான் காதலிச்சேன், ஆனா ஒரு வாட்டி காதல வந்துட்டோன்னு வைங்களேன், நானா இருந்தாலும் சரி எந்த பசங்களா இருந்தாலும் சரி அடுத்து எவ்வளவு பெரிய அழகி தான் கண்ணு முன்னாடி வந்தாலும் அவளை மாதிரி, அதாவது தன்னோட காதலி மாதிரி எந்த அழகியும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவா. என்னோட காதலியும் என்னை விரும்பினதால மட்டும்தான் இந்த கல்யாணம் நடந்ததுன்னு சொல்ல, அப்போ இவரோட மாமியார் மூலமா இவருக்கு ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, அன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்தி இவர் கல்யாணம் பண்ணாருன்னு இருக்கு இல்லையா, அது போய் இவரோட கசின் இருக்கா இல்லையா, இவங்க 2 பேரோட காதல் விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. அவ்வளவு அந்நுண்ணியமா இருந்தாங்க அப்படின்ற விஷயத்தால இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்ற மாதிரி தான் வெளியே வந்திருப்பாரு. சோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கடத்தணும் அப்படின்ற மாதிரி இறங்கிட்டு இருப்பாங்க. இங்க கல்யாணம் நின்று போச்சு அப்படின்ற சோகத்துல எல்லாத்துக்கும் காரணம் நீ தாமா, அவனோட அடுத்தடுத்த முடிவுகளால தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்கள வெளியே தள்ளணுன்றதுக்காக கண்ணாடியில ஒரே அடி அடிக்க, அப்போ அவங்களோட கை கீழ்ச்சிக்கிட்டு ரத்தம் வர ஆரம்பிக்குது. சோ இதனாலதான் அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. ஹீரோ பார்த்ததும் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பிளேட் எல்லாத்தையும் மாத்தி அவரை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. கல்யாணமும் எதுக்காக இவங்க சம்மதிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஹீரோட ஃபேமிலிக்கு வர வேண்டிய மொத்த சொத்தமே அவங்களோட கசினை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பா இல்லையா. இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கோர்ட்ல கேஸ போட்டு வாதாடி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா சொத்துக்கள் எல்லாமே நம்ம கிட்ட வரப்போகுது, அது மூலமா நம்ம பணக்காரங்கள் ஆயிடலாம் அப்படின்னு மைண்ட் செட்டோட தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்தது. ஆனா கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் இது எதுவுமே நடக்கல இல்லையா, அதனால என் பொண்ணுக்கும் உனக்கும் செட் ஆகாதுப்பா, இப்போ அவ பெரிய ஹீரோயின், நீ எந்த மொழியில இருக்க, நீ உயிரோட இருக்கியா இல்லையா அப்படின்றது இப்பதான் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி அவரை மன ரீதியா டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்க கடுப்பாக்குறாரு. இதுக்கு மேல நீ உயிரோட இருந்த அப்படின்னா அது கரெக்டா இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லா பொண்ணுங்களையும் சாகடிச்சா இல்லையா, அதே பேட்டர்ன்ல சாகடிச்சுட்டு எரிச்சிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ பிரசன்ட்ல ஹீரோயின் பாதுகாப்பா இருக்கணும், தன்னோட அம்மாவை கொலை பண்ணிட்டா அடுத்து நம்மள தேடி வர போறா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட போலீஸ்காரர் கிட்ட இந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரர் அந்த டைரக்டர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரை பத்தின விஷயங்களை இவங்க கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க பதில் சொல்றதா தெரியல. சோ ஒவ்வொரு பேட்டர்ன்லயும், அதாவது ஒவ்வொரு பீரியட்லயும் பணத்துக்காக நிறைய பேர் இவங்க ஏமாத்தி இருக்காங்க. இப்போ அந்த மினிஸ்டரோட பையன் கூட இருக்காங்க அப்படின்ற விஷயத்த போலீஸ்காரர் தெரிஞ்சுக்கிட்டு எது எப்படியோ நம்ம வேலையை நாம பார்த்தாக்கணும். சோ இதனால இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. ஸ்டார்டிங்ல இருந்து ஹீரோவோட விஷயங்கள் போய்கிட்டே இருந்தது இல்லையா, அது எல்லாமே பிளாஷ்பேக்ல நடந்த விஷயம் தான். சோ ஹீரோவோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த போலீஸ்காரர் போயிருப்பாரு. அதை இந்த போலீஸ்காரர் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இவங்களை பார்த்ததோ முதல் கேள்வி அதை கேட்டுட்டு தான் இந்த பிளாஷ்பேக் உள்ள இவர் போயிருப்பாரு. இதனால அவங்க கிட்ட ஒரு சிப்பை கொடுக்குறாரு, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா இதை பிரஸ் பண்ணுங்க, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணி இந்த சைடு அந்த பரத் கூட இருக்க இன்னொரு போலீஸ் ஆபீசர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற அந்த லேடி போலீஸை இவர் காதலிக்கிறார். இந்த காதல வேலண்டைன்ஸ் டே ஆன இன்னைக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பூ எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு போக அங்க இவருக்கு ஒரு ஷாக். அது என்ன அப்படின்னா, பரத் இருக்கா இல்லையா, அவர் இந்த பொண்ணோட இருந்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்த பார்த்தது ஏத்துக்கவே முடியல. என்ன சார் என்ன வேலையில போக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க நல்லா போக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. ஹீரோயின் ஆபத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சிக்னல் வர ஆரம்பிக்குது, அவங்க லொகேஷன் காமிக்க ஆரம்பிக்குது. இதனால வேகமா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. இந்த சைடு ஹீரோ இருக்கா இல்லையா, அவர் அவங்கள கார்ல கடத்தி கொண்டு போய்கிட்டே இருக்காரு. அது மூலமா பிளாஷ்பேக்ல இப்படி இவங்களுக்கு என்னதான் நடந்தது அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ கல்யாணத்தை பண்ணிட்டாங்க இல்லையா, வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது அப்படின்னு மாதிரி ஹீரோ நினைச்சுக்கிட்டே இருக்கு. அது அப்படி இல்லை. இவரோட மனைவி மூலமா இவங்களோட ஃபேமிலிக்கு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. இவரோட மனைவி இவங்களோட அப்பா அம்மாவை ஒரு கட்டத்துக்கு மேல அடிக்கணும் அப்படின்னு மாதிரி கையெல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. அண்ட் சொத்துக்கள் எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்றதுக்காக கேஸ போட்டாகணும் அப்படின்ற மாதிரி கட்டாயப்படுத்திக்கிட்டே இருக்க இந்த விஷயத்த ஹீரோ கவனிக்கிறார். இது எல்லாத்தையும் என்னோட ஃபேமிலி கிட்ட நீ பண்ணாத அப்படின்ற மாதிரி அவங்கள தடுத்து அவங்களோட ரூமுக்குள்ள அனுப்பி வைக்க இவங்க கடுப்பாகிறாங்க. அவங்களே தன்னோட உடம்புல நிறைய காயங்கள்
பதட்டங்களை ஏற்படுத்திக்கிட்டு போலீஸ்க்கு போன் அடிக்கிறாங்க. என்னோட ஃபேமிலி என்ன கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கு, என்னோட வீட்டுல இருக்க எல்லாருமே என்ன கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ்காரங்க உள்ள வராங்க. பெண்களுக்கு எதனால வழக்கு அப்படின்னா ஆதாரங்கள் கூட தேவையில்லை இல்லையா, இதனால அவங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்க இவங்களும் இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோவோட நண்பர் உதவியோட ஹீரோவோட ஃபேமிலி வெளியே வர ஆரம்பிக்குது. இருந்தாலும் முதல்ல இருந்த மாதிரி இவங்களால இருக்க முடியல. ஒரு மருமகளை அபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்கவங்களா கேவலமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் மீடியாக்காரங்களும் இந்த விஷயத்தை பத்தி மறுபடியும் போட்டுக்கிட்டே இருக்க சகஜமா இவங்களால இருக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பயங்கரமா குடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்பதான் ஸ்டார்டிங்ல ஒரு வயசான நபர் கோர்ட்டுக்கு போனார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவர் டிவி நியூஸ்ல பேச ஆரம்பிக்கிறாரு. அவரோட லைஃப்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றது இப்ப நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவரோட பையனும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வளர்ந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரோட பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ண அப்பதான் அவரோட மனைவிக்கு வேற ஒரு பையன் கூட தொடர்பு இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதை பத்தி அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க போலீஸ்காரங்க கிட்ட என்ன அபியூஸ் பண்றாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேஸ் எல்லாத்தையும் கொடுத்துடுறாங்க. இதனால இவரோட பையன் இறந்து போயிட்டான். இப்போ வரைக்கும் இவர் அதை நினைச்சு ரெக்ரெட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இங்க இருக்கிற சட்டங்கள் எல்லாமே பெண்களுக்கு சாதகமா இருக்கு, இதை மிஸ்யூஸ் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற வாதங்களை வச்சுக்கிட்டே இருக்கும்போது லிட்டரலி ஹீரோ அந்த நிலைமையில தான் இருக்கு. சோ இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு சோகமா வீட்டுக்கு போகலாம் ட்ரை பண்ண வீட்டுல இருக்கிறவங்க இதுக்கு மேல வாழ முடியாது அப்படின்றதுக்காக சிலிண்டரை பத்த வச்சுக்கிட்டு வெடிச்சு அந்த இடத்துல இறந்து போக இந்த விஷயத்த தெரியாத ஹீரோவும் பயங்கர போதையில ரோட்ல வந்துகிட்டே இருக்கும்போது பொத்துன்னு விழுறாரு. வளர்ப்பு பையன் இருக்கா இல்லையா, ஓடி வந்து தன்னோட துணிகள் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள ஓடி போய் அப்பா அம்மாவை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண இவனும் சேர்ந்து அந்த தீயில இறந்து போயிடுறா அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ ஃபேமிலில இருந்து 3 பேர் இறந்து போயிட்டாங்க. அதாவது ஹீரோவும் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனா ஹீரோ இன்னும் உயிரோட தான் இருக்காரு. தன்னோட அப்பா அம்மா இறந்து போற விஷயத்த இவரால தாங்கிக்கவே முடியல. அங்க இருந்து வேகமா ஓடி ஒளிய ஆரம்பிக்கிறார். அதாவது இந்த குற்ற உணர்ச்சியில இருந்து ஓடி ஒளிய ஆரம்பிக்கிறார். நான் எதுக்காக காதல் பண்ணேன், இந்த காதல் தான் என்ன இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி பித்து புடிச்சு தெரிய ஆரம்பிக்கிறாரு. பல இடங்களுக்கு போய் மனநலம் பாதிக்கப்பட்டு சுத்திட்டு இருக்காரு. நிறைய பேர் கேட்டு அடிகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்றத காமிச்சிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல ட்ரெயின்ல இருந்து பொத்துன்னு எகிரி குதிக்க தண்ணிக்குள்ள விழுந்துட்டார். அந்த தண்ணியில இருந்து கரை ஒதுங்க ஆரம்பிக்கிறாரு. தூரத்துல ஏதோ ஒரு வெளிச்சம் இவரோட கண்கள் அடிச்சுக்கிட்டே இருக்க போய் பார்த்தா ஒரு பெரிய சாமி சிலை. அந்த சாமி சிலையை பார்த்ததும் இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயத்த நிறைய பேர் தப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது இப்போ இல்லாம போனதாலதான் இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தப்பு பண்ண சாவு வரும் அப்படின்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க இல்லையா. அந்த சாவை நான் கொடுக்குறேன், ஏன்னா கடவுளான நீ எனக்கு உதவ வராதப்போ நான் தானே கடவுளா மாறணும் அப்படின்ற மாதிரி கடவுளுக்காக அங்க ஆயுதங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருக்க ஒரு மாஸ்க் எடுத்துக்கிட்டு இவர் தப்பா பொய் கேஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க எல்லாரையும் கொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க எல்லாருமே ஹராஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான கேஸ கொடுத்திருப்பாங்க. சோ இந்த கேஸ் போலீஸ்காரங்களுக்கு கனெக்டிவிட்டி பாயிண்டா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஹேக் எல்லாத்தையும் பண்ணி போலீஸ் ரெக்கார்ட்ல இருந்து ஹீரோ அதை டெலீட் பண்ணிட்டு இருப்பார். சோ இதனாலதான் போலீஸ்காரங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு போலீஸ்காரங்க இவரை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோவை கொண்டு போன அந்த லேடி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு லேடியும் கொலை பண்ணிட்டு ஆள்காட்டி விரல எதுக்காக வெட்டி எடுக்கிறாரு அப்படின்னா அந்த விரல் மூலமா தான் மெசேஜ் பண்றாளுங்க இல்லையா, அவங்களோட எல்லா போனையும் ஹேக் பண்ணுவேன், அவளுங்க நல்லவளுங்களா கெட்டவளுங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக எக்கச்சக்கமான பசங்க சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பொண்ணுங்களுக்கு காதல் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த இடத்துலயாவது சரக்க போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு திரிகிற மாதிரி பார்த்திருக்கியா, நடக்காது. பசங்க மட்டும்தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணுங்களுக்கு காதல் போச்சு அப்படின்னா ஒரு வருஷத்துல இல்ல ஒரே மாசத்துல வேற ஒருத்த வந்து நிக்கிறான். அவளுங்க எல்லாருமே லைன்ல தானே நிக்க வச்சுட்டு இருக்காளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் சில விஷயங்களை காட்ட ஆரம்பிக்கிறாரு. இவங்களை மிரட்டிட்டு போயிருப்பா இல்லையா, அதாவது ரேப் பண்ணி கொலை பண்ணி போட்டுடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரவுடி, அந்த ரவுடி கூட்டத்தை மொத்தமும் இவர் பிடிச்சி வச்சிருக்காரு. சோ இதனாலதான் ஊருக்குள்ள நிறைய ரவுடிகள் காரணமா போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவலா கிடைச்சிருக்கும். சோ சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களும் இங்க கனெக்ட் ஆகும்போது ஸ்டார்டிங் சீன்ல கூட பழ அறிகிற மாதிரி ஒரு லேடியை காமிச்சிருப்பாங்களே அது இவங்க தான். சோ முதல்ல இவங்களுக்கு அவர் கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாரு. ஆனா இவங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம் இல்லையா, இவங்களுக்கு ஸ்பெஷல் கவனிப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி விட்டு போயிருப்பாரு. இப்போ அந்த கவனிப்பை கவனிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களை கொலை பண்ணலான்னு போக அவங்க பயங்கரமா எழுதிக்கிட்டே நான் பண்ண விஷயங்கள் எல்லாமே தப்பு தான், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ, இனிமேலாச்சு நம்ம சந்தோஷமா வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட மனசு விட்டு பேச ஆரம்பிக்க அவரோட மனசு கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்குது. அவங்கள அங்க
அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. போலீஸ்காரங்க இங்க வந்து பாக்குறாங்க ஹீரோ ஹீரோயின் 2 பேரையுமே காணும். எங்க போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க பக்கத்துலதான் பாதாள நீர்வீழ்ச்சி இருக்கு அப்படின்ற தகவல் இவருக்கு கிடைக்குது. சோ வேகமா அந்த இடத்துக்கு போக ஹீரோ ஹீரோயினை கட்டி போட்டுட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாதிரி சொன்னல, வா இங்க இருந்து எகிரி குதிச்சு செத்து போய் நம்ம சொர்க்கத்துல சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள தள்ளி விடலான்னு போக பட்டுன்னு போலீஸ்காரங்க வராங்க. கண் எடுத்து சுட ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட காதல் உண்மையானது தாண்டா, அதை நான் ஏத்துக்கிறேன். காதல் அப்படின்னாவே பெயின் மட்டும்தான் இருக்கும் இல்லையா, இதனால அந்த பொண்ணு கொள்றதுல உனக்கு எந்த விதமான நன்மையும் நடக்க போறது கிடையாது. அந்த பொண்ணை விட்டுட்டு நீங்க வந்து சரணடைஞ்சிரு அப்படின்ற மாதிரி எவ்வளவோ கேட்டு பார்த்துக்கிட்டே இருக்க, பதில் சொல்ற மாதிரி தெரியல. அந்த பொண்ணு சாகரிக்கணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்க நிறைய புல்லட் அவரோட உடம்புக்குள்ள பாய ஆரம்பிக்கும். மொத்தம் அந்த இடத்துல விழுந்து போக ஹீரோயின் ஜஸ்ட் மிஸ்ல அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. அங்கிருந்து வேகமா ஓடி வரணும்னு ட்ரை பண்ண பட்டுன்னு ஹீரோ கண்ணை திறந்து சாகுற தருவாயில கூட இவளை விடக்கூடாது, இவளை உயிரோடவே இருக்க கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட அவளை புடிச்சுக்கிட்டு அப்படியே மேல இருந்து விழுந்து இறந்து போறாரு. சோ அந்த பள்ளத்தாக்குல விழுந்தவங்க யாருமே இன்ன வரைக்கும் ரெஸ்கியூ பண்ணதில்லை அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா. இதனால இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி சீரியல் கில்லர் இறந்து போயிட்டான். இதுக்கு மேல இந்த சீரியல் கில்லிங் பேட்டர்ன் கண்டினியூ ஆகாது அப்படின்ற மாதிரி மீடியாக்காரங்க முன்னாடி பரத் பேசிக்கிட்டே இருக்கும்போது, இதுக்கு முன்னாடியும் இதேதான் சொன்னீங்க, இப்பயும் இதேதான் சொல்றீங்க, அவ இறந்து போயிட்டா அப்படின்ற ஏதாவது ஒரு ஆதாரம் உங்களுக்கு இருக்காரு கேட்கும்போது இவர் அது என்ன ஆதாரம் வேண்டி இருக்கு, நான் தான் சொல்றேன்ல அவ இறந்துட்டான், இதுக்கு மேல இந்த கேஸை பத்தி பேச வேண்டாம்னு சொல்ல அப்போ அங்க இருக்க எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் ஒன்று வர ஆரம்பிக்குது. அந்த மெசேஜ்ல போலீஸ்காரங்க நான் இறந்து போனதா சொல்லுவாங்க, ஆனா நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், ஏன்னா கடவுள் ஆச்சு அப்படின்ற ஒரு வசனம். இதை பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாருமே மறந்து போயிடுறாங்க. போலீஸ்காரங்களும் என்ன பேசுறதுன்னு தெரியாம இறந்து போனவனோட எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் உங்க முன்னாடி வரேன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கு வேகமா கிளம்ப. இதுக்கு நடுவுல ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டு, அது என்ன அப்படின்னா ஹீரோ மாதிரியே 2 பேர் இந்த காப்பி கேட் கில்லிங்க பண்ணிருப்பாங்க. முதல் யார் அப்படின்னா அந்த போலீஸ்காரோட தங்கச்சியை போட்டு தரலாம் இல்லையா, அந்த 1.5 கண்ணு வச்சிருந்தாரு அந்த நபர். 2வது ஆள் யார் அப்படின்னா ஹீரோவை மொட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது காமிக்கும் போது ஒரு ரவுடியை போட்டு தரலான்னு சொன்ன இல்லையா, அந்த நபர் தான். அவர் யார் கொலை பண்ணிருப்பாரு அப்படின்னா அந்த ஒரு சினிமா டைரக்டர் பாட்டு ஷூட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ என் லைஃப்ல நடந்த ரியல் கதையை தான் இந்த பொண்ணை வச்சு எடுத்துட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணு கூட இறந்து போயிருக்கும் இல்லையா, அந்த கொலையை இவர் தான் பண்ணியிருப்பாரு, அதுவும் ஹீரோயினுக்காக பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையை இவ படமா எடுத்துக்கிட்டு இருக்கா, பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு தெரிஞ்சுதான் இதை பண்ணிட்டு அந்த சீரியல் கில்லர் மேல பழிய தூக்கி போட்டிருப்பாங்க. ஒரு வயசான நபர் டிபேட் மாதிரி பேசிட்டு இருந்தா இல்லையா, அங்க போக ஆரம்பிக்குது. ஃபேக்கான கேஸ் கொடுத்த எல்லாருமே வித்ரா பண்ணிக்கிட்டே இருக்கு. கடந்த 24 மணி நேரத்துல பொய்யான கேஸ்ல, அதாவது பொய்யான ஹராஸ்மெண்ட் கேஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அது 5000 விகிதத்துல குறைஞ்சு போயிருக்கு, அதாவது ரிவோக் செய்யப்பட்டிருக்கு. இது மூலமாவே இங்க எத்தனை பொய் கேஸ்கள் இருக்கு அப்படின்றத நாம உணரலாம். அந்த வயசானவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க கற்பரா ஹீரோ அவருடைய கனவு வாழ்க்கையை அவரு சொன்னார் இல்லையா, அந்த வாழ்க்கையை இங்க வாழ ஆரம்பிக்கிறார். அதாவது இவரோட அப்பா அம்மா அண்ட் இவரோட மனைவி, இவங்களுக்கு அழகான ஒரு குழந்தை. இந்த வாழ்க்கை ஒண்ணு போதும் எனக்கு, அதுதான் நான் நினைக்கிற சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த விஷயம் இங்க போக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி இந்த உண்மையான காதல் அப்படின்றது கோடியில ஒருத்தரால மட்டும்தான் உணர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் இந்த படத்துல வந்து எக்கச்சக்கமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிருங்க.